ஹலோ வணக்கம். பங்களாதேஷ் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா நியூயார்க்ல ஸ்ரீலங்காவை ஜெயிச்ச அந்த பங்களாதேஷ். பீடாக் வெல்கம் டு த ஷோ. சவுத் ஆப்பிரிக்காவையும் ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்க, பங்களாதேஷ் உள்ள போயிடுவாங்க. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா அடி வாங்கினாங்க அப்படின்னா இன்னும் குரூப் ஓப்பனாக தான் இருக்கும். ஸ்ரீலங்கா 2 அடி வாங்கினாலும் தியரிட்டிக்கலி வந்து ஒரு ஆர்சிபி கணக்கு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம் நேத்திக்கும். பட் பங்களாதேஷ் வந்து இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்கன்னா உள்ள போயிடுவாங்க பீடாக் அப்படின்னு தான் சொல்லணும். உங்க தாட்ஸ் என்ன? அதாவது see, you cannot write any teams off. That is what Canada has proved against Ireland. Papua True. New Guinea took it to the last over against West Indies. Afghanistan brushed aside New Zealand, even though I gave a high rating for New Zealand to win the game. அதனால எதுவுமே நீங்க சொல்ல முடியாது. நம்ம எப்படி சொல்றோம்னா இந்த கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் வச்சு சொல்றோம். இதே ஸ்ரீலங்கா மதுஷாங்காவை ஆடி இருந்தாங்கன்னா they might have had a better chance. ஸோ இது மாதிரி இந்த பிளேயிங் லெவன் கூஃப் அப்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா என்னதான் நீங்க சொன்னீங்கனாலும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா the நியூயார்க் பிச் the way it is behaving, the fast bowlers coming to the picture, the kind of fast bowlers they have got. If Bangladesh can upset South Africa in this match, they deserve to go through. அதுக்கப்புறம் நீங்க எதுவும் பேசவே கூடாது. இப்ப நியூயார்க்ல வந்து 3 மேட்ச் நடந்திருக்கு, எப்படி போயிருக்கு பாருங்க. இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஸ்ரீலங்கா. பவர் பிளேல 24 for 1 ஸ்ரீலங்கா, 27 for 2 சவுத் ஆப்பிரிக்கா. 15 ஓவர் முடியும் போது பாத்தீங்கன்னா 68 for 7 ஸ்ரீலங்கா, 72 for 4. டெத் ஓவர்ஸ் வாய்ப்பே வரல. அதுக்கப்புறம் அயர்லாந்து இந்தியா பாருங்க, அயர்லாந்து 26 for 2, இந்தியா 39 for 1. 15 ஓவர்ஸ்க்கு அப்புறம் 79 for 9 இவங்க. அவங்க 68 for 7 ஸ்ரீலங்கா, இவங்க 79 for 9. இந்தியா 97 for 2, டெத் ஓவர்ஸ் வரவே இல்லை. அயர்லாந்து கனடா பாருங்க, அயர்லாந்து வந்து 26 for 2, கனடா வந்து 37 for 2. பாத்துக்கோங்க, 15 ஓவர் முடியும் போது கனடா பாருங்க 92 for 4, அயர்லாந்து 74 for 6. அதுக்கப்புறமும் பாருங்க கடைசி 5 ஓவர்ல கனடா 45 for 5, பிகாஸ் தேவ் காட் 6 விக்கெட்ஸ் அண்ட் இவங்க 74 for 6ல இருந்து 51 for 1. அதனாலதான் அந்த தியரி நம்ம எப்படி கொடுப்போம்னா ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 35 for 1, 7 to 10ல 25 for 1, 10 ஓவர்ல 60 for 2. அவசரப்படாதீங்க. 11 to 15 40 for 2. 15 ஓவர்ல 100 டார்கெட் பண்ணுங்க, நாட் லூசிங் மோர் தென் 3 or 4 விக்கெட்ஸ். கடைசி 5 ஓவர்ல 50 வந்துடும். 150 அடிச்சீங்கன்னா மேசிவ் சான்ஸ் இருக்கு. இந்த 10 ஓவர்ல 60 for 2 செட்டிங் ஃபேஸ் தன்சீப் ஹசான் நாட் ப்ரூவ்ட் இட். சௌமியா சர்க்கார் நீங்களே பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர் நாட் கமிங் இன் டு த பார்ட்டி. லிட்டன் தாஸ் இஸ் கிளாஸ். வாட் he really proved in the last game, which was decisive for Bangladesh chasing down the target. அங்க பாத்தீங்கன்னா சீசன்ட் குவிண்டன் டிகாக் ஈவன் தோ ஃபார்ம்ல இல்ல, சீசன்ட் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ஆல்வேஸ் டன் வெல் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஐடன் மார்க்கரம் ஃபார்ம்ல இல்லைன்னாலும் இஸ் குட் அனஃப் அ பிளேயர் போது அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 12 to 20 மூவிங் ஃபேஸ் ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸை நம்பர் 4 இறக்குறாங்க. அது எந்த அளவுக்கு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் எனக்கு தெரியல. பட் இஸ் கிளாஸ் அப்பார்ட். கிளாஸ் அடிச்சுனே தான் இருக்காரு. Miller has been in a different form of his life last 3 years. Jansen can support, Maharaj can support, Rabada can support. இங்க பாருங்க உங்களுக்கு ஷாண்டோ பிரீசியா ஆடுவாரு, ரிதாயும் பிரீசியா ஆடுவாரு. ஷக்கீப் கேன் கம் தேர் அண்ட் பிளே அக்கார்டிங் டு சிச்சுவேஷன். மஹமதுல்லா இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ரிஷாத் ஹுசேன் கேன் ஹிட் பிக் சிக்ஸஸ். அப்படிங்கும் போது தே ஆல்சோ பேட் டீப். பெரிய எதுவும் கிடையாது. இங்க ஸ்பின் எட்ஜ் நான் கொண்டே வரமாட்டேன். ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு சப்போர்ட் ரோல் தான் பண்றாங்க. இந்த 8 ஓவர்ல ராட்டில் பண்ற ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் when you have Rabada, Jansen, Narkie and Botman compared to Taskin Ahmed, unfortunately ஷோரிஃபூலும் இல்ல, தன்சீப் ஹசான் அண்ட் முஸ்டாபிசுர் ரஹ்மான் 3 ஃபாஸ்ட் போல தான் வச்சிருக்காங்க போது அந்த எட்ஜும் அன்பார்ச்சுனேட்லி ஹை அண்ட் சவுத் ஆப்பிரிக்கான்றதுனால கன்சிடரிங் த பிச் அண்ட் கண்டிஷன்ஸ், தி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் பிளேயிங் இன் பவுன்சி ட்ராக்ஸ், இந்த கேப் டவுன் பிச் டெஸ்ட் மேட்ச் மாதிரியே இருக்குன்றதுனால சவுத் ஆப்பிரிக்கா will go the big edge of 60-40. இல்ல பீடாக் நீங்க இப்படிதான் பிக் எட்ஜ் கொடுத்தீங்க நியூசிலாந்துக்கு, மண்ணை கவுனாங்க. இந்த பங்களாதேஷ் தான் பாருங்கன்றீங்களா? இல்ல சவுத் ஆப்பிரிக்கா நான் சொல்ற மாதிரி இந்த ஹை எட்ஜோட போய் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றீங்களா? உங்க கருத்து என்ன? இல்ல, ஆப்கானிஸ்தான் வேற, பங்களாதேஷ் வேற. பங்களாதேஷ்மே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்க ஸ்ரீலங்காவை. அந்த டோட்டலா அந்த பிச்சை அந்த ஸ்கோரை விட கொஞ்சம் அதிகமாக தான் அடிச்சிருக்கணும். 2 பேருமே கஷ்டப்பட்டு தான் இது பண்ணாங்க. உங்க எட்ஜ் எல்லாமே இப்போ கரெக்டாக தான் இருக்கு பீடா. இந்த வாட்டி தவறாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருவாங்க இந்த மேட்சை, கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன?
அதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். பட் கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம், தட் இஸ் வாட் பீன் ப்ரூவ்ட் இன் திஸ் வேர்ல்ட் கப் சோ ஃபார் அப்படிங்கும் போது இங்க சொல்லிட்டோம் ஃபாஸ்ட் பால் அதுதான் சிக்ஸ். சொல்றேன். இப்ப நம்மளே எட்ஜ் கொடுத்து நம்மளே ஜெயிப்பாங்கன்னு சொல்றது அப்படியே நடந்துட்டா எதுக்கு டோர்னமெண்ட் நடத்தணும்? அப்படியே 54 மேட்சுக்கும் கொடுத்து ரிசல்ட் சொல்லிட்டு போயிடலாமே. இட்ஸ் நாட் லைக் தட். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தானே எல்லாருமே இருக்கும். ரெண்டு விஷயம் இருக்கு சார். பிளேயிங் த ரைட் காம்பினேஷன், அடாப்டிங் த ரைட் அப்ரோச், கான்குவயரிங் த கண்டிஷன்ஸ். இத பண்ணா நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இத பண்ணாம தப்பான காம்பினேஷன் ஆடி எப்படி இன்னிங்ஸ் பில்ட் பண்றது, பர்டிகுலர்லி வித் பேட் உங்களுக்கு தெரியலன்னா நம்ம கொடுக்குற எல்லா ப்ரெடிக்ஷன்ஸும் தப்பா தான் போகும். பட் ஐ வில் புட் மை ஹேண்ட் அப் அண்ட் சே ஐ எம் ராங். தட் இஸ் த பாட்டம் லைன். இப்ப நியூசிலாந்து வந்து ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன், ஆப்கானிஸ்தானோட ஜெயிக்கல. ஐ வில் புட் அப் மை ஹேண்ட் அப் அண்ட் சே தட் 99% ஆஃப் த பீப்புள் அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன பண்றது? டிஃபரன்ஸ் அதான். 55 ஃபார் நோலாஸ் ஆப்கானிஸ்தான் 10 ஓவர்ல, 54 ஃபார் 7 நியூசிலாந்து 10 ஓவர்ல. யூ see the change in the contrasting style of approach. பாட்டம் லைன் இவங்க மதுஷாங்காவும் ஆடல, டானக்காவும் ஏஞ்சலோ மேத்யூஸும் வாட் டிஃபரன்ஸ் ஆர் தே கோயிங் டு மேக்? ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் கொஞ்சமாவது ஒரு 6 out of 10 கரெக்டா வரணும்னா கண்டிஷன்ஸை கான்குவேர் பண்ணி இந்த ஃபேஸஸை வின் பண்ணணும், பர்டிகுலர்லி வித் பேட். இன்னொன்னு நான் சொல்றேன், இந்த தியரி எல்லாருமே சொல்லுவாங்க, பேட்ஸ்மேன் வித் வின் மேட்சஸ், பவுலர்ஸ் வித் வின் டோர்னமெண்ட்ஸ்னு. கரீபியன்லயும் யூஎஸ்லயும் இட் இஸ் த ஆப்போசிட் திங். பேட்ஸ்மேன் வின் யூ டோர்னமெண்ட்ஸ் அண்ட் பவுலர்ஸ் டூ த சப்போர்ட் ரோல். ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ போன வருஷம் பார்ட் ஆஃப் கயானா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் பேட்ஸ்மேன் ஒன் த டோர்னமெண்ட் ஃபார் எஸ். ஆனஸ்டா சொல்றேன், 500+ ரன்ஸ் ஷை ஹோப், 500 ரன்ஸ் பிளஸ் சயீம் அயூப். நீங்க யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேட்ஸ்மேன் உங்களுக்கு 500+ அடிக்கிறாங்க அப்படின்னா the team has got a strong core of batting. bowlingலயும் எங்க பசங்க விக்கெட் எடுத்தாங்க. Pretorius was the highest wicket taker. Imran also picked up 18 wickets, but damage was created by the bat-ன்றதுனால இங்க தியரி உங்களுக்கு எப்படின்னா பேட்ஸ்மேன் வின் டோர்னமெண்ட்ஸ் இன் கரீபியன் யூஎஸ் போது அதை பண்ணா கரெக்டா இருக்கும். இப்ப இந்த ஃபேண்டசி பிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் bowlers will come into the picture அப்படின்னு. அதனால மை ஃபர்ஸ்ட் பிக் இஸ் கோயிங் டு பி மார்க்கோ என்சன், டபுள் டியூட்டி பிளேயர். ககிசோ ரபாதா 4 ஓவர் போட்டா விக்கெட் விழுந்துரும். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முஸ்டாபிசுர் ரஹ்மான் ஒருத்தர் தான் அந்த இதுவா இருக்காரு. பிக் முஸ்டாபிசுர் ரஹ்மான் டெத்லயும் போடுவாரு. ஆண்ட்ரிக் நார்க்கியோ நீங்க விட முடியாது. ஹென்ரிக் கிளாசன் இஸ் ஒன்லி பேட்ஸ்மேன் ஐம் பிக்கிங் பிகாஸ் இஸ் கோயிங் டு பேட் நம்பர் 5. அந்த நியூ பால் ஸ்ட்ராங் முடிஞ்சு போன அப்புறம் வருவாரு. பங்களாதேஷ்ல 2 ஸ்பின்னர் இருக்கிறதுனால அவருக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஷக்கீப் அல் ஹசான் இஸ் ஆல்சோ பேட்டிங் அட் நம்பர் 5 or நம்பர் 6 அண்ட் 4 overs போடுறான்றதுனால அந்த ஒரு ஆல்ரவுண்டர் எடுக்கிறேன். ஸோ என்னோட 6 பிக் பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சன், ககிசோ ரபாதா, முஸ்டபிசுர் ரஹ்மான், ஆண்ட்ரிக் நார்க்கிய, ஹென்ரிக் கிளாசன் அண்ட் ஷக்கீப் அல் ஹசான். இப்ப நான் வந்து என்னோட பிக்ஸை சொல்லிட்டேன். நீங்க ஒட்டீனியல் பாட்மேனோட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆமா, ஒட்டினியல் பேட்மேனோட ஸ்டார்ட் பண்றேன். வேற யாரையும் நீங்க விட்டு வைக்கல சவுத் ஆப்பிரிக்கால. இருந்தாலும் நான் மகாராஜையும் எடுப்பேன். இஸ் ஆல்சோ குவாலிட்டி பவுலர். நான் ப்ரூவ் பண்ணார் அன்னைக்கு போன மேட்ச்லயே. ஸோ இப்போ மகாராஜ், பாட்மேன், டஸ்கின் இஸ் ஆல்சோ விக்கெட் டேக்கர். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஹி வில் கெட் யூ விக்கெட்ஸ். 3 ஒன் பிட்வீன் லிட்டன் தாஸ் அண்ட் ஹிர்தாய், 2 பேர்ல யார் வேணாலும் எடுக்கலாம். அதே மாதிரி எஸ்பெஷலி சவுத் ஆப்பிரிக்கா பவுல் வெல். தே பவுல் அவுட் பங்களாதேஷ். திருப்பி ஒரு 120 அந்த மாதிரி டோட்டல்னா ஒன் ஆஃப் த ஓப்பனர்ஸ் கண்டிப்பா எடுக்கலாம், இல்லை 2 ஓப்பனருமே எடுக்கலாம். ரீஸாவும் டிகாக்கும் ஆளுக்கு ஒரு 40 அடிச்சு முடிப்பான்னு நம்ம நினைப்போம் நான் சாதாரண மேட்ச்ல. ஆனா 110க்கு 8ன்னு வந்து நின்றுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஓப்பனர் எடுக்கவும் வில் சஜஸ்ட். ஸோ இதுதான் என்னுடைய ஃபேண்டசி கால்ஸ். ஸோ எல்லாமே சொல்லியாச்சு. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அனாலிசிஸ் கொடுத்தாச்சு. ஃபேண்டசி பிச்சு கண்டிஷன்ஸ் பிளேயிங் லோன் எல்லாம் சொல்லியாச்சு. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? So this is where when South Africa want to bury the World Cup ghost அப்படின்னா அப்படியே அடிச்சுன்னு போயினே இருக்கணும். Even though I told you the only first priority for everyone seeing the competition that the associate nations and other teams have put up. ஃபர்ஸ்ட் சூப்பர் 8 போயிடலாம்ப்பா, கேரி ஓவர் பாயிண்ட்லாம் எதுவும் கிடையாது, அங்கேருந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம் டோர்னமெண்ட்டை. நான் எப்படி சொல்லுவேன்னா, யூ ஸ்டார்ட் ட்ரீமிங் அபவுட் த ஃபைனல்ஸ் ஆஃப் பிளேயிங் த ஃபைனல்ஸ் அண்ட் வின்னிங் த ட்ராஃபி. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, டேக் இட் மேட்ச் பை மேட்ச், இன்னிங்ஸ் பை இன்னிங்ஸ், ஓவர் பை ஓவர், பால் பை பால். அதெல்லாம் நான் ஒர்க் பண்ற ஒரு டீம் சொல்லவே மாட்டேன். நான் ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன்னா என்ன சொல்லுவேன், யூ கோயிங் டு ட்ரீம் அபவுட் டச்சிங் த ட்ராஃபி ஆன் த ஃபைனல் டே ஃபார் த பிக் டான்ஸ் அப்படின்னு ஒரு 70 அப்படிதானே கம்பீர் சொன்னாரா? நீங்க சொல்றது தானே அவர் சொல்லியிருக்காரு. கேகேஆர் வந்து கப் வின் பண்றது இமேஜின் பண்ணுங்கன்னு முதல் நாளே சொன்னாராம் கம்பீர். அந்த மாதிரி நான் சொன்ன நிறைய கோச் என்ன சொல்லுவாங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன். பீடாக் லெட்ஸ் நாட் கெட் டூ மச் அஹெட் ஆஃப் அவர். we will go match by match. இந்த 3 மேட்ச் நாங்க முடிஞ்ச உடனே அந்த டோர்னமெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க 2வது வென்யூ சென்ட் கிட்ஸ்ல. இம்ரான் டாய்ட்ட சொன்னேன், அந்த டோர்னமெண்ட் நீ இப்போ கப்பை தூக்கின்னு ஒரு போஸ கொடு,
மேட்ச் முடிஞ்ச உடனே நான் ட்வீட் பண்ணோம் அப்படின்னு. உடனே வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம் ஆஃப் த சீனியர் பிளேயர்ஸ். பிடாக் let's take it very easy. We have started the tournament well. Let's not get ahead of ourselves அப்படின்னு. ஸோ அந்த எனக்கு எப்படின்னா, நான் சிங்கத்தோட வாயில கையை ஓடணும்னு பார்ப்பேன். அடிச்சா பரவாயில்ல, என்ன நடக்குதுன்னு நான் பாக்குறேன், நோ ப்ராப்ளம், இன்னொரு கை இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த அதுதான் எனக்கு இந்த கம்பீர பிடிக்கும். அவர் சொன்னார் பாருங்க, ஆர்சிபியை போய் பெங்களூர்ல அடிப்போம், சென்னையை போய் சென்னையில அடிப்போம். சென்னையை அடிக்க முடியல, பட் என்ன, தட் இஸ் a kind of a கப் அடிச்சிட்டாங்களே, சென்னை அடிச்சா என்ன அடிக்காட்டி என்ன. இப்ப நிறைய பேர் அதுக்கு ட்ரோல் பண்ணாங்க, நீங்க கப் அடிக்கலாம்ல, சென்னையில வந்து சென்னையை அடிக்க முடியாது. that doesn't matter. They dominated the tournament. They won-ங்கும் போது the positive vibe what you have to create. இப்போ ஒரு சிலர் ரொம்ப பிடிக்கும் நான் பேசுறது, நீங்க பேசுறது கேட்டே இருக்கலாம் போல இருக்கு, பாசிட்டிவா பேசுறீங்கம்பாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஜாஸ்தியா நீங்க இது பண்றீங்க, பொறுமையா பாத்துக்கலாம் அப்படிம்பாங்க. I would always say that if I am a South African fan, if I'm part of the South African team, that's what I would say. Okay, 77க்கு ஆல் அவுட் பண்ணீங்க, even though we took lot more time than expected because the pitch was like that. ஒரு ஈஸோட் போய் அடிச்சுன்னு போயினே இருக்கணும். We have to make sure that the other teams really scare us. ஐயோ, சவுத் ஆப்பிரிக்கா வராங்க, என்னடா கூலிப்பட நடத்துறாங்க, கூலிப்பட பேட்டிங்ல நடத்துறாங்க 2023 வேர்ல்ட் கப்ல, இப்ப கூலிப்பட வித் பால் நடத்தணும். I had the only doubt with South Africa. அவர் ப்ரிவியூல சொன்ன பொட்டன்ஷியல் வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்னு. ககிசோராபாதோட ஃபிட்னஸ் பத்தி எனக்கு தெரியல, பாட்மேனோட ஃபிட்னஸ் பத்தி எனக்கு தெரியல. எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க, நம்ம சொல்ற பிளேயிங்ல அவங்க ஆடுறாங்க அப்படிங்கும் போது why not aiming? If you lose, you lose, that's fine. That's a game of cricket, but go with the intent of winning the tournament every game, not saying that I'm going to take it ball by ball, over by over, match by match, innings by innings. அத சொல்லவே சொல்லாதீங்க. So that is a kind of intense. யாரோ பிடாக் அப்படி சொல்லி கடுப்பேத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், பாத்துங்க. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒன்லி நீங்க சொன்ன மாதிரி இப்ப சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு கீப் ஆன் வின்னிங் தேர் மேட்சஸ், இட் வில் ஓபன் அப் த டேபிள் ஃபார் அதர் டீம்ஸ். இப்ப சவுத் அது நல்லது, அதுதான் சொல்றேன். ஆமா, இப்ப சவுத் ஆப்பிரிக்கா சறுக்கிட்டாங்கன்னா ஸ்ரீலங்காவை தோக்கடிச்சிட்டாங்க பங்களாதேஷ், சவுத் ஆப்பிரிக்காவும் தோக்கடிச்சிட்டாங்கன்னா குவாலிஃபிகேஷன் பங்களாதேஷ் உள்ள போயிட்டாங்க. அப்புறம் 2 டீம் இருக்கு, அதுல ஒண்ணு ஜெயிச்சிருவாங்க எப்படியும். நெதர்லாண்ட்ஸ் ஐபிஎல் ஒரு ஐபிஎல் ஒரு மொத்தம் எல்லாம் ஒரே இதுல இருந்தாங்க, ஒரு கணக்கு இதுல போட்டு இத்தனை 4 குரூப் வச்சுக்கிட்டு 4 கணக்கு போட வேண்டியிருக்கு. அததான் நான் சொல்றேன். South Africa has to win for many teams to make sure the second slot is open. South Africa தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களும் ஒரு பெரிய டீமை ஜெயிச்சிருக்காங்க. They are expected to win the matches against the other teams, even though it's not going to be easy-ங்கும் போது other teams like Sri Lanka will be really praying South Africa to do a favor to see whether they got any chance ன்னு யோசிச்சு பார்ப்பாங்க. அப்படிங்கும் போது எல்லாருமே சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. உங்களோட கான்பிடன்ஸையும் இங்க பூஸ்ட் பண்ண. பட் கிரிக்கெட் இஸ் a funny game, you never know. வந்து 4 நிப் பண்ணி விட்டான்னா அந்த தன்சீபும் முஸ்தபிசுர் ரஹ்மான் தஸ்கின், they are all capable, you never know. டாஸ் வின் பண்ணி bowling போட்டாங்கன்னா, that's the beauty of cricket. Let us see what is in store. We have given our reflections. I have given it to South Africa in a big way, also supported by Sir. Let's see what is on store for this game until we come back to do a preview or review of T20 World Cup. Thanks a lot and bye-bye.